உதயமாகிறது மறுமலர்ச்சி திராவிட கழகம். ஜூலை 21 மல்லை சத்யா சுற்றுப்பயணம். தேர்தல் அரசியலில் போட்டி இல்லை. மதிமுகவில் தற்போது நிலவி வரும் உட்கட்சி பூசலுக்கு முடிவு கட்டும் விதமாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தனது முகநூலில் நீண்ட விளக்க பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் என் அரசியல் பொது வாழ்க்கையை வீழ்த்துவதற்கு உயர்ந்த உலகம் போற்றும் மாமனிதர் தலைவர் திரு வைகோ எம்பி அவர்கள் வேறு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கலாமே, அல்லது ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்து குடிக்க சொல்லியிருந்தால் குடித்து செத்து போயிருப்பேனே. அன்பு தலைவர் திரு வைகோ அவர்களே, அறம் சார்ந்த என் அரசியல் பொது வாழ்க்கையை உங்கள் மகனுக்காக வீழ்த்துவதற்கு துரோகம் என்ற சொல்லா தங்களுக்கு கிடைத்தது. வேதனையில் துடிக்கிறேன் நான் என தெரிவித்துள்ளார். மேலும் அந்த விளக்க அறிக்கையில் எந்த இடத்திலும் நான் விலகுவதாக அறிவிக்கவில்லை. திமுகவில் இணைகிறாரா மல்லை சத்யா என்ற பேச்சு அடிப்பட்ட நிலையில் திமுக சிவப்பு கம்பளம் விரித்து தயாராக உள்ள நிலையில் பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிந்து செல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது போல திமுக கூட்டணியில் மதிமுக பிரிந்து செல்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதற்காக மதிமுகவில் நீதி கேட்டு பேரணியை மல்லை சத்யா தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. மேலும் வரும் 21ஆம் தேதி அண்ணா நினைவிடத்தில் இருந்து தொடங்கி 3 கட்டங்களாக நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட கழகம் என்ற புதிய கட்சியையும் மல்லை சத்யா தொடங்கியுள்ளதாகவும் மதிமுகவில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளையும் நடைப்பயணத்தில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிகிறது. பல்வேறு காலகட்டத்தில் பொன் முத்துராமலிங்கம், வீரபாண்டி, ஆறுமுகம், கண்ணப்பன், எல் கணேசன், கம்பன் ராமகிருஷ்ணன் என்ற பல துண்டுகளான மதிமுகவிற்கு இந்த முறை சற்று அதிகப்படியான இழப்பாகவே பார்க்கப்படுகிறது.